அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, விபச்சாரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா? அப்படி திருமணம் செய்தால் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா? தயவு செஞ்சு எனக்கு இதை விளக்குங்க, அல்லாஹ்வுக்காக விளக்குங்க என்று சொல்லி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, விபச்சாரத்தின் ஜினா மூலம் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வது கூடுமா, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்கிறார். இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒருவர் ஒரு தவறு செய்கிறாருண்டா அந்த தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பாக மாட்டார். இஸ்லாத்துடைய மிக பேசிக்கான ஒரு கொள்கையை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை தான் அது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 164வது வசனத்துல சொல்கிறான். அது போன்று இன்னும் ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். ஒருத்தர் செய்கின்ற பாவ சுமை இருக்கிறதே அதை இன்னொருவர் சுமப்பாரான்னு கேட்டா கண்டிப்பாக சுமக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வேறுபாடாக இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சமே இதுதான். ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் எப்படி சுமப்பார்? அவன் செய்யற பாவத்தை அவன் சுமக்கணுமே தவிர, அவன் செயல்பட்ட வாழ்க்கைக்காக மறுமையிலே அல்லாஹ்வுக்கு ஜவாபு சொல்லணுமே தவிர, என்னுடைய தந்தை செய்த குற்றத்துக்காக நான் விசாரிக்கப்படுவதோ, நான் செய்யும் குற்றத்துக்காக என்னுடைய மகன் விசாரிக்கப்படுவதோ இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஒருவர் சுமையை இன்னொரு மீது சுமத்துவது என்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரான உண்டு. அல்லாஹ் ஒருபோதும் அதை ஆதரிப்பதில்லை. அப்ப பெற்றோர்கள் விபச்சாரம் செய்த காரணத்தினால், ஜினா என்ற பெரும் பாவத்தை செய்த காரணத்தினால் அதுல பிறந்த குழந்தை அந்த குற்றத்துக்கு எப்படி உள்ளாகுவார்? அது மார்க்கம் அங்கீகரிக்குமா? ஒருபோதும் அங்கீகரிக்காது. அந்த குழந்தை இஸ்லாத்தில் தூய்மையான முறையில் பிறக்கின்ற ஒரு குழந்தை. இந்த ஜினா என்ற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில், ஜினா என்ற பாவத்துக்கு தொடர்பில்லாத நிலையில் தூய்மையான ஒரு முறையில் பிறக்கின்ற குழந்தையாகத்தான் அந்த குழந்தை கருதப்படும். அந்த குழந்தை பெருசாகி ஆளாகி இன்னொருத்தர திருமணம் முடிக்க போனா உன்னை பெற்றோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நீயும் பொறுப்பு என்று சொல்லி அவங்கள ஹராமாக்குறதுக்கு இஸ்லாத்துல என்ன அடிப்படை இருக்குது? ஒரு அடிப்படையும் இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல விபச்சாரம் செய்தவர்களை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்கிறானே தவிர அவர்களுடைய சந்ததிகளை திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? 24வது அத்தியாயத்துல 3வது வசனம் சூரத்து நூர்ல, அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன், ஒரு ஜானியை விபச்சாரம் செய்பவரை பொறுத்தவரையில் அவரை ஒரு விபச்சாரியோ அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்ற ஒரு பெண்ணு தவிர வேறு எவரும் திருமணம் முடிக்க கூடாது. வஸ்ஸானியது, விபச்சாரம் செய்யும் பெண்ணை பொறுத்தவரையில் லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிகின், அவளை விபச்சாரம் செய்யும் ஒரு ஆணோ அல்லது இணை கற்பிக்கும் ஒரு ஆணோ தவிர வேறு யாரும் திருமணம் முடிக்க கூடாது. வஹுர்ரிம ذلك على المؤمنين, இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப யாருக்கு அல்லாஹ் ஹராமாக்குறான்? யார் அந்த குறிப்பிட்ட பாவத்துல ஈடுபடுறாங்களோ அவர்களை திருமணம் முடிப்பதுதான் மூமின்களுக்கு தடுக்கப்பட்டதுக்குதே தவிர அவர்களுடைய சந்ததிகளை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பது மிகவும் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருத்தருடைய பாவத்துல, விபச்சாரம் என்ற ஜினா என்ற பாவத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை பாவியாகும் என்ற கன்செப்ட் இஸ்லாத்துக்கு எதிரானது. அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்கிறான்? ஒரு மனிதர்ல நல்லவர், ஒரு மனிதர்ல சிறந்தவன் யார் என்பதை அல்லாஹ் எப்படி முடிவு செய்வான் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள நல்லவர்கள் யார் தெரியுமா? கண்ணியமானவங்க யார் தெரியுமா? அத்துக்காக்கும், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல 13வது வசனத்துல சொல்றத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் நல்லவரா கண்ணியமானவரான்னு பார்க்க மாட்டான். அல்லாஹ் எப்படி பார்க்கறான்? உங்களோட செயற்பாட்டுல நல்லவர் யாரு, தோற்றத்துல கூட நல்லவரா ஒருத்தர் காட்டலாம், அது கூட அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், வலாக்கின் மாறாக உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய கல்பு எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் பார்ப்பானே தவிர இந்த தோற்றத்தை பார்த்து அல்லாஹ் முடிவெடுப்பானா? தோற்றத்தை பார்க்க மாட்டான். அப்ப
ஒருத்தர் விபச்சாரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் இறையச்சத்தோடு நடந்தால், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய நெறிமுறைகள் படி இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவராக அவர் கருதப்படுவார் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அத்தகைய பெண்களை திருமணம் முடிப்பதற்கு தடை என்று யாரு சொன்னாலும் அது மார்க்கத்துக்கு எதிரான கருத்து. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, தவறான இந்த விபச்சாரம் அனாச்சாரத்துல ஈடுபட்டு வர்றாங்க. ஃபஜாஅத்தில் காமிதியத்து ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்னி கத் ஸனைது ஃபதஹிர்னி. காமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி கத் ஸனைது, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், ஃபதஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லும்போது ஃபஇன்னஹு ரத்தஹா, ரசூல் அவங்கள மறுக்கிறாங்க, போயிரன்னு சொல்றாங்க. அப்ப ஃபலம்மா கானல் கது, மீண்டும் அடுத்த நாள் வந்து காலத் யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, லிம தருத்துனி லஅல்லக அன் தருத்துனி கமா ரத்தத மாயிஸன், நீங்க மாயிஸ் இப்னு மாலிக எப்படி திருப்பி அனுப்பினீங்களோ அந்த மாதிரி என்ன திருப்பி அனுப்புறீங்களா, ஏன் என்னைய திருப்பி அனுப்புறீங்க என்று கேட்டு ஃபவல்லாஹி இன்னி லஹுபுலா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் கருவுற்று விட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபகால ஆன்தி, அந்த பெண் நீங்களா, அப்ப நீங்க தான் மாயிஸ் இப்னு மாலிகுடன் தவறாக ஈடுபட்டவரா என்று கேட்டோன்னே அந்த பெண்மணி சொல்றாங்க, காலத் நஅம், ஆம் அல்லாஹ்வின் தூதரே நான் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இம்மாலா ஃபத்ஹபி ஹத்தா தலிதி, நீ குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் சென்று விடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, ஃபலம்மா வலதத் அத்ததுஹு பிஸ்ஸபி, அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்தோன்னே கை குழந்தையோட வந்து ஃபீ ஹிர்ஃபத்தின், ஒரு துணியில அந்த குழந்தையை எடுத்து வந்து காலத் ஹாதா கத் வலத்துஹு, இதான் நான் பெத்தெடுத்த குழந்தை என்று ரசூலுக்கு காட்டினோன்னே, இஸ்ஹபி, நீ மீண்டும் சென்று விடு, ஃபஅர்லிஹி, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டு, ஹத்தா தஃப்திமிஹி, அந்த குழந்தை பால் குடியை மறக்கும் வரைக்கும் பால் ஊட்டு என்று சொன்னோன்னே அந்த பெண்மணி போய் பால் ஊட்டுற அந்த வயசு முடியும் வர காட்டிலும் பால் ஊட்டிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் முடிஞ்சு மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஆதாயா நபி அல்லாஹி, அல்லாஹ்வின் நபி அவர்களே, கது ஃபதம்துஹு வகது அகலத் தஆம், இதோ நான் பால் குடிய கூட அவனுக்கு முழுசா நிறைவேற்றி விட்டேன், இப்போது அவன் உணவை தானாக உண்ணக்கூடிய நிலைக்கு வளர்ந்து விட்டான் என்று சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, ஃபதஃபஅ ஸபிய, அந்த குழந்தையை இலா ரஜுலின் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்ப ரசூல் அது விபச்சாரத்துல பிறந்த குழந்தை என்று சொல்லி தூக்கி எறிஞ்சாங்களா, இது பாவமான குழந்தை, அசுத்தமான குழந்தைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய வந்து கொலை செய்ய சொன்னாங்களா? இல்ல, அந்த குழந்தைய முஸ்லிம்கள் ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்து சும்மா அமர பிஹா ஃபஹ்ஃபிரலஹா இலா ஸத்ரிஹா வ அமர அன்னாஸ ஃபரஜமஹா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை ஒரு குழிக்குள்ளே அப்படியே புதைக்க சொல்லி களத்து வரைக்கும் மண்ணை நிறைத்து பிறகு கல்லறி தண்டனையை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 3499வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப விபச்சாரத்துல ஒரு குழந்தை பிறந்தா இஸ்லாத்தின் பார்வையில் அந்த குழந்தை அசுத்தமான குழந்தை கிடையாது, அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒருவர் பொறுப்பெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குற வேலையை செய்யணும். இதே அந்த பெற்றோர்கள் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுடைய பொறுப்பில் அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தை அசுத்தமான குழந்தையாக ஆகாது என்பது அல் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அப்படி நிலையில் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும் காரியத்தை ஆதரவற்ற நிலையில் இருந்தால், பராமரிப்பற்ற நிலையில் இருந்தால், அவர்களை திருமணம் முடித்து வைக்கும் காரியத்தை முஸ்லிம் சமூகம் சார்பாக யாராவது செய்யணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான். 24வது அத்தியாயத்தில் 32வது வசனத்துல, உங்கள யாரு திருமணம் முடிப்பதற்கு தகுதியான நிலையில் இருக்கிறார்களோ, உங்களுடைய அடிமையான ஆண்களும் அடிமையான பெண்களையும் யார் திருமணம் செய்வதற்கான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப திருமணம் முடிப்பதற்கு தகுதியான நிலையில் அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி இருந்தால் அவர்களை திருமணம் முடித்து வைப்பது இந்த சமூகத்தின் கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதுதான் அல் குர்ஆன்ல இருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடமே தவிர அத்தகையவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் எந்த வகையிலும் தடை விதிக்கவில்லை. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 25வது வசனத்துல சொல்கிறான். அந்த பட்டியல்ல கூட
விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடையானவர்கள் என்று அல்லாஹ் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. எனவே அவர்கள் ஹலாலானவர்கள். அழகிய முறையில் அவர்கள் தவறான நடத்தையில் ஈடுபடாத வரைக்கும் அவர்கள் பரிசுத்தமானவர்களாக, முஃமின்களாக, முஸ்லிம்களாக கருதி, இறையச்சம் உள்ளவர்களாக கருதி அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. அதே நேரத்தில் அவங்கள திருமணம் முடிச்சா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பிரச்சனை வருதுன்றது இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாலும் சரி, வேற பெண்ணை திருமணம் முடிச்சாலும் சரி, அல்லாஹ் வாழ்க்கையில நல்லது கெட்டது என்று கலந்த நிலையில தான் வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான். நல்லது நடக்கும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, தீங்கு நடக்கும் போதும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அல்லாஹ்விடம் உதவி நாடக்கூடியவர்களாக நம்முடைய ஈமானை வைத்துக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி காரணிகளால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல அசௌகரியங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. அப்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதில்லை. நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் நல்லது தீங்கு எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. நாம் அல்லாஹ்வை சார்ந்து தீங்கு ஏற்படும் போது அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிமுறையாக இருக்கிறது என்பது அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.